சனி பகவானின் அருளாசி பெறப்போகும் அன்பு நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சனி தசையை பற்றி, அதில் இருக்கிற ஒவ்வொரு புத்தியும் என்னென்ன செய்ய போகுதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சனி அப்படின்னாலே நிறைய பயப்படுறீங்க. முழுசாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். மொத்தம் 19 வருஷம் சனி தசை நடக்குதுங்க. சனி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கெடுதல் செய்வாங்க, அவங்களுக்கு கோடியாக கொட்டி கொடுக்குறதுல சனியாக இருக்கார். அப்போ சனி நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கணும். சனி ஆட்சி உச்சம் பெற்று நல்ல ஸ்தானத்தில் நிற்குதுன்னு வைங்க, வளர்ச்சியை கொடுத்துட்றார், மென்மேன்னு கொடுத்துட்றார். இதே பாவ கிரகங்கள் சூரியனோட தொடர்பு இருந்தால் அங்கே தான் மைனஸ் வருது. அப்போ பொறுமையாக பார்க்கணும். நீச்ச கிரகங்கள் கேதுவோட தொடர்பு அந்த மாதிரி பார்த்து தான் எடுக்கணும். இது இப்போ சனினாலே ஆயுளை குறிக்கக்கூடியது, கால் சம்பந்தப்பட்டது, உடல் உறுதியை குறிக்கிறது, வேலை வாய்ப்பு, கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடு மாடு விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே சனி விஷயந்தான். தோல், லெதரு, பெட்ரோல், கெமிக்கல், இதுக்கெல்லாம் சனியோட ஆசீர்வாதம் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது. ஒருத்தர் உயிர் பிரியணும்னா சனியோட அனுமதி வேணுமா, ஆயுள்காரகன். தொழில் வளர்ச்சி பெறணுமா, கர்மக்காரகன். இவர் அனுமதி இல்லாமல் தொழில் எப்படிங்க வளர்ச்சி அடையும்? 10ஆம் அதிபதி. ஒருத்தர் லாபம் பெறணும்னாலே சனி தேவை, ஏன்னா இவர் தான் 11ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு. அப்போ இயற்கையாகவே லாபம் வரணுமா, சனி அனுமதித்தால் லாபமும் ஆயுள் எல்லாமே கூடி வருது. அப்போ இவரின்றி ஓரணுவும் அசையாது. பயப்படுறது 7.5 சனி, அந்த மாதிரி பயப்படும். அது சனி கோச்சார பலன், நம்ம சொல்ல தசாபுக்தி பலன். சரிங்களா? இந்த இதில் யார் யாருக்கு ஃபஸ்ட்டு பிறக்கும் போதே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த தசை வருதுன்னு வைங்க, மிகுந்த யோகத்தை கொடுத்துரும். இந்த தசாபுத்தி நல்ல நிலைமையில் இருந்தால். இப்போ மத்திய வயசில் வரும்போது இந்த தசை தான் ரொம்ப முக்கியம். பொதுவாக ராகுல திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவங்க, அப்புறம் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தவங்க, இது மத்திய வயசில் வருங்க. இது மட்டும் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை செட்டில்டு. இது அமையலை அப்படின்னா வாழ்க்கையில் வேஸ்ட்டுன்னே சொல்லிடுவோம், அந்தளவுக்கு. அப்போ ஒருத்தருக்கு அமையலை, அதுக்குண்டான காலகட்டத்தில் சொல்ல போகிறேன். எப்பப்போ கவனமாக இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்க, அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்து வந்துடணும். முதல்ல சனி தசை சிறு வயதில் வந்துடுது, நல்லா இருக்குன்னு வைங்க, ஆட்சி உச்சம் பெற்று நல்லா இருக்குன்னா கல்வியில் மேன்மை, அறிவு சம்மந்தப்பட்டதில் சிறு வயதில் நல்ல மெச்சூராக இருக்கும். அவருக்கு தேவையான உடல் உறுதி, தைரியம், வீரியம் அனைத்துமே கொடுத்துட்றார். இதே மத்திய வயசில் வருது, நல்லா இருக்குன்னு வைங்க, பொருளாதார விருத்தி, அல்ல குறையாத செல்வம், குடும்பத்தில் சுபிட்சம் இவரே தான். ஏன்னா இவர் தான் குடும்பம் கெடுக்கிறதும் இவரே, கொடுப்பதும் இவரே. குடும்ப ஒற்றுமை, இதில் கண் நோயிலிருந்து விமோச்சனே சொல்லுவோம். எவ்வளோ பெரிய நோயை தான் காப்பாற்றிடுவார். ஆயுள் விருத்தி, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் உண்டு. கணவன் மனைவி அந்யுன்யம், ஏன்னா 11ஆம் அதிபதி இல்லையா, கணவன் மனைவி லக்னத்தில், அதாவது இவர் 7ஆம் இடத்தில் லக்னத்தில் நிச்சயம், 7ஆம் இடத்துல தான் சுக்கிரன் வீட்டில் தான் உச்சமே பெறுகிறார். கணவன் மனைவி அந்யோன்யம் இருக்கணும், இவர் கரெக்டாக இருக்கணும். இதே வயதான காலத்தில் வருது, நல்லபடியாக இருக்குன்னு வைங்க, ஆயுள் தீர்காயுளாக இருக்கும், திடகாத்திரமாக இருப்பார். 80-85 வயசில் நல்லா பேசிகிட்டு இருப்பார். உயிர் சம்பந்தப்பட்ட பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம். அப்பையும் வருமானம் ஈட்டி கொண்டு இருக்கிற சூழ்நிலை வரும். கண் பேச்சு எல்லாம் தெளிவாக இருக்கும். இதே இது கெட்டிருக்குன்னு வைங்க, சனி சிறு வயதில் படிப்பில் மந்தம், பள்ளிக்கு போவில் தடை, உடல் கால் சம்பந்தப்பட்ட சிறு தொந்தரவு, புக்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் டல்லாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் மந்தமாக இருக்கிறது, புரிதலில் பிரச்சனை. மத்திய வயசில் வருது, தொழிலில் நஷ்டம், கடன் வாங்கி தொழில் செய்து நஷ்டமடைதல், வேலையில் அடிமை வேலை, இரவு நேர வேலை, அவமானம் ஏற்படும். சின்ன அவமானமாக வருது, ஏன் இந்த வேலைக்கு போனேன்னு சொல்லும். வெளிநாடு சென்று கஷ்டப்படுதல், இந்த மாதிரிலாம் வந்துடும். பெண்கள் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், உடல் எதிர்த்து தொந்தரவு வந்துடுது. வயசான காலத்தில் சனி தசை மட்டும் கெடுதல் கொடுத்துடக்கூடாதுங்க. மருத்துவ செலவு, ஆஸ்பத்திரி 24 மணி நேரம் கூட்டுட்டு போய் கொண்டு போகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இவங்களாம் நடந்து போகிறது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிறது, கூட ஒரு வயசானவங்களை கூட்டுட்டு போயிட்டு ஏண்டா பிறந்தோங்கிற அளவுக்கு வருத்தத்தை கொடுத்துரு. அப்போ பரிகாரங்கள் பண்ணி தான் காப்பாற்றணும் வயசானவங்களாம். சரி, இது பொதுப்பரி விஷயம். பொதுவாக ஒரு சில தசாபுக்திக்கு நடக்கும்போது ஒவ்வொரு நல்ல பலன் தீய பலன் இருக்குது. அது ஒவ்வொன்றா பிரித்தே பார்த்துட்டு வந்துடுவோம்.
இப்போ சனி தசை சனி புக்தி, இது சனி நல்ல ஸ்தானத்தில் இருக்குது, நல்ல வலுவாக இருக்குன்னு வைங்க, பார்த்துருவோம். முதல்ல சனி தசை சனி புத்தி 3 வருடம் 3 நாட்கள், மொத்தம் 3 நாள் இத்தனை வருது. நல்லா இருக்குது அப்படின்னா உடல் உறுதி, மன உறுதி, பூர்வீக சம்பந்தப்பட்டதில் உண்டு, இறந்தவர் சொத்து உண்டு, அப்போ ஆயுள் தான தர்மங்கள் மூலம் கிடைத்த நிதி உண்டு, மற்றவங்களுக்கு தான தர்மம் கொடுக்குற அளவுக்கு. தத்துப்பிள்ளை யோகம், அதாவது இவங்க தத்துப்பிள்ளையாக நினச்சி ஒருத்தங்க வந்து பணம் கொடுத்துட்டு போவாங்க. மற்றவர் சொத்து அனுபவிக்கக்கூடிய ஆதாயம் உண்டு. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சப்சிடி கிடைக்கும். தொழிலில் பல விருத்தி அடையும். கூட்டாளியால் ஆதாயம். ஆடு மாடு விவசாயம் செய்யக்கூடிய ஆதாயம் உண்டு. தோல் லெதர்லாம் மூலம் வெற்றி. சனி கெட்டிருக்குன்னு வைங்க, வேலையாட்கள் தான் முதல்ல ஏமாற்றுவான். உடல் ஊனமுற்றவர் பற்றி தப்பாக சொல்லிவிட்டு கேஸ் ஆகிறது, ஜாதியை பற்றி பேசி மாட்டிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான். பெண்களிடம் தவறான சவகாசங்கள் வைக்கிற மாதிரி வச்சு மாட்டிக்கிறது. பொருளாதார இழப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட கால் பிரச்சனை, முட்டி பிரச்சனை, இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். இந்த தசாபுத்தி கரெக்டாக பார்த்து பரிகாரம் பண்ணி தப்பிச்சுக்கணும். இதில் இந்த தசாபுத்தியில் வயதானவருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, மூச்சு சம்மந்தப்பட்டதெல்லாம் வருது, கவனம் தேவை. அடுத்தது சனி திசையில் புதன் புக்தி. புதன் நல்லா இருக்குன்னு வைங்க, புத்தி சூப்பராக இருக்கும். அரசாங்க ஆதாயம், டாக்குமெண்ட்டில் வெற்றி, பூர்வீக சொத்து உண்டு, வேலையில் ஆதாயம், மிடில் வச்சு மேலையில் ஆதாயம், நண்பர்களால் வெற்றி, பழமை கவிதை சினிமா துறையில் நல்லாயிருக்கும், வெற்றி வகை சூடுவீங்க, பிரபலமாகுது, பாப்புலாரிட்டி, கடல் கடந்து செல்லுதல், வேலை வாய்ப்பு ஆதாயம், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்லுதல், ஒன்றுக்கு மேற்பட்ட இடம் அமைதல், குறைந்த ரேட்டில் பெரிய இடம் வாங்குறது, ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஜாதகம்தான். ஆடு மாடு யோகம், தனதானிய விருத்தி. இது பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை வருஷம் நடக்குதுன்னா 2 வருஷம் 8 மாதம் 9 நாள் நடக்கும். இதே கெட்டிருக்குன்னு வைங்க, நரம்பு சம்மந்தப்பட்டது, முதுகு சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டு மாற்றுறது, உங்களை பற்றி தவறான ரெக்கார்டுகள் வெளியே பரப்புதல், பொய் செய்திகள், வதந்திகள், குடும்பத்திலே பிரச்சனை, மனசு சஞ்சலம் ஏற்படுதல், மாமன் வகை உறவு ஆதாயம் குறைவு, குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களே உங்களை தப்பாக சொல்கிறது, தவறான சவகாசத்தின் மூலம் மாட்டிக்கிறது, இதெல்லாம் ஏற்பட்டுரும். அடுத்து சனி திசை கேது புத்தி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேது இது 1 வருடம் 1 மாதம் 9 நாள். இதில் என்னென்ன பண்ணுதுன்னா, சனிக்கேது நல்லா இருக்குனாலே வெளிநாட்டு வகை ஆதாயம் உண்டு, அரசாங்க தொடர்பு ஏற்படுதல், ஒரு தலைமை பொறுப்பு ஏற்படுதல், மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் யோகம் உண்டு. அதாவது இலவச சலுகைகள் அதிகமாக கிடைக்கும். கோயில் சம்மந்தப்பட்ட இதில் உண்டு. கொடி சம்மந்தப்பட்டதில் வச்சு வாழ்கிறக்கூடிய ஜாதகம். குடும்பத்தில் விருத்தி, உடலில் ஆரோக்கியம், பல மொழிகள் பேசுவது, கவிதை புலமை வருவது, கணக்கு வகையில் ஆதாயம், இது மாதிரி பலதரப்பட்ட சொல்லலாம். இதே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க, கெடுதலாக இருக்குண்ணா, சொத்து பிரச்சனை, உடலில் உபாதை, மருத்துவ செலவு, இளநரை, திருமண பிரிதல், கணவன் மனைவி பிரியதல், சொத்துக்காக அடிச்சுக்கிறது, பார்ட்னர்ஷிப் பிரேக்கேஜ் நடக்க வாய்ப்புண்டு, வேலையாட்கள் போய் தவறாக கம்ப்ளைண்ட் பண்ணுதல், இது மாதிரி நடக்கும். மொட்டை பெட்டிஷன் இது மாதிரிலாம் வந்துடும். கெடுதலாக தசாபதி இருந்தால் கவனம். அடுத்தது இதுவே சனி தசையில் சுக்கிர புத்தி வருது, பெரிய தசையாக வரும். இது 3 வருடம் 2 மாதம். இது நல்லா இருக்குது அப்படின்னா பணம் தனம் யோகம், பொருளாதார விருத்தி, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிரும், வயதானவருக்கு வருமானம் வந்துட்டுருக்கோம், ஃபிக்ஸட் டெபாசிட், எல்ஐசி வருமானம், மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட் யோகங்கள், ஆடு மாடு வளர்த்து யோகம், கமிஷன் வகையில் வருமானம், பேங்க் செக்டார் ஆதாயமாக உண்டு, வீடு ஒன்றிலிருந்து இன்னொன்று விருத்தி ஆகுது, தோட்டத்தில் வீடு கட்டுற யோகங்கள் உண்டு, ஹாஸ்டல் கட்டி வருமானம் பார்க்கறது, பெண் சம்பந்தப்பட்ட துணி வகைகள், பெண்களுக்கு ஆதாயமுள்ள பொருட்கள் சேல்ஸ் பண்ணி விற்கிறது, கம்ப்யூட்டர் துறை அதில் ஆதாயம், சினிமா சம்மந்தப்பட்டதில் வெற்றி, இதெல்லாம் மாதிரி இது நடக்கும்.
இதே இது கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படின்னா சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவு, கர்ப்பப்பை நீர்க்கெற்றி, கற்கள் வருது இல்லையா, பாவம் எதிரி கூட வரக்கூடாதும்பாங்க, அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட இரணியா சர்ஜரி, கணவன் மனைவி பிரச்சனை, மனைவிக்கு உடல் உபாதை ஏற்படுதல், உடன் பிறந்தவருக்கு விரயமாகுதல், குலதெய்வ அனுகிரகம் குறைவு, காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஏதோ நடக்கிறது, இந்த மாதிரி தப்பான கன்னிமார் சப்த கன்னிகள் வழிபாடு மூலம் நிவர்த்தி பண்ணணும். இது ஒரு பரிகாரம். இதெல்லாம் வயதானவங்க தான் யூட்ரஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துக்காங்க, கட்டிகள் வர்ற காலகட்டம். இப்போ நல்லதுன்னா நல்ல விஷயம், கெட்டதுன்னா கவனமாக இருந்துக்காங்க, பரிகாரம் செஞ்சுக்காங்க. அடுத்தது சனி தசை சூரிய புக்தி. சூரியன் நல்லா இருக்குன்னு வைங்க. பொதுவாக 11 மாதம் 12 நாள் நடத்துதுங்க. சனி சூரியன் 2 பகை கிரகங்கள். சூரியன் நல்லா இருந்தால் அரசு வகையில் ஆதாயம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட் எக்ஸாம், பொலிட்டிக்கல் என்ட்ரி, சினிமா துறையில் ஆதாயம், ஹீரோ ஆகுதல், பப்ளிசிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை விட சிறப்பான அம்சம் என்னென்னா, வீட்டில் சொத்து சுகங்கள் உயரும், மதிப்பு மரியாதை அதிகரித்தல், குலதெய்வ கோயிலில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தல், குடும்பத்தில் நகை ஆபரணம் சேர்க்கக்கூடியது, வாடகை வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். தந்தை தாய் தந்தையர் அவங்களோட அனுசரித்து போதல், குழந்தைகளின் வளர்ச்சி கண்முனே காணுதல், இதே கேட்டிருக்கு. தந்தை மகன் உறவு பாதித்தல், கண் உபாதைகள், எலும்பு தேய்மானம், ஒரு சிலருக்கு உடைதல்னு சொல்லுவோம், கவனமாக இருக்கணும். கை கட்டு போடுதல், மேலதிகாரிகள் தொந்தரவு, கணவன் மனைவி பிரச்சனை, இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. அப்போ தான் மீண்டு வர முடியும். இப்போ தான் வந்து கேட்பாங்க, செய்வனை வச்சுட்டாங்களா, அது வச்சுட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்குமா, அவங்களா இருக்குமா, எழுத்து வீடாக இருக்குமா, ஒன்றும் புரியலைங்கிறது இந்த இருக்கும். இது கோச்சாரம் சம்மந்தப்பட்டுச்சுன்னு வைங்க, சொல்ல வேண்டிய தேவையில்லை, இந்தளவுக்கு இருக்கும், கவனம். அடுத்தது சந்திர தசை, அதாவது சந்திர புத்தி. சனி திசையில் சந்திர புத்தி நல்லா இருக்குன்னு வைங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 1 வருடம் 7 மாதம் நடக்கும். நல்லா இருக்குது அப்படின்னா நீர் சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தப்பட்டதில் ஆதாயம், பயணங்கள் மூலம் வெற்றி, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது சப்சிடி கிடைக்கக்கூடியது, உணவு சம்மந்தப்பட்ட துறை செய்ய ஆசை, கம்ப்யூட்டர், சினிமா, டெக்னாலஜி. இந்த நேரத்தில் ஒரு குழந்தைக்கு நடக்குன்னா ஏஐ டெக்னாலஜி எடுக்கணும், க்ளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கட்டுமான்னு கேட்கும். பேங்கிங் செக்டார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரிலாம் வரும். தகவல் தொழில்நுட்பத்துக்கு வந்து அடாப்ட் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். ஆக மொத்தம் குடும்பத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான காலகட்டம். இதே சந்திரன் நீச்சம், தீய ராகு கேது கூட தேர்ந்திருக்குன்னு வைங்க, மன சஞ்சலம், தூக்கமின்மை, டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட்றது, இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இதயம் சார்ந்து, சிறுநீரகம் சார்ந்து, கிட்னி, ஒரு சிலருக்கு ஆண்களாக தான் கிட்னி டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஹார்ட் பிளாக்கேஜ், இது மாதிரி தான் கெட்டிருந்தால் ஹார்ட் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும், போய் பார்க்கணும். அது 4ஆம் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி தொடர்புலாம் வந்துட்டால் ஹார்ட் சம்மந்தப்பட்ட தொந்தரவும்போம். லக்னத்துக்கு 1ஆம் அதிபதி சம்மந்தம் மூளை சம்மந்தப்பட்டது, அப்படி பாவ ரீதியாக பிரிக்கணும், அப்படி பாதிப்பு உண்டு, கவனம் பார்த்துக்கணும். அப்போ நல்ல விஷயமா கெடுதல் என்ன ஏதுன்னு ஜாதகத்தை பார்த்து அதிலிருந்து மீண்டு வர பாருங்கள். அடுத்து சனி திசையில் செவ்வாய் புக்தி. சனி செவ்வாய் பகை கிரகம்பாங்க. இது 1 வருடம் 1 மாதம் 9 நாள் நடத்துது. செவ்வாய் நல்லா இருந்துட்டாலே பூர்வீக சொத்து உண்டு, விவசாய நிலம் உண்டு, ஆடு மாடு வகையில் ஆதாயம், கம்ப்யூட்டர் தவிர மிஷின் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது, வண்டி வாகனம், வாடகை வருமானம் உண்டு, மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது, சோலார் பிளேட், திருமணம் நடக்கும். இப்போ தான் திருமணம் நடக்கும், ரொம்ப நாள் திருமணம் நடக்கலை, புகழ் பெறுதல், அரசு பதவி, அரசாங்க உத்தியோகம் கிடைத்தல், போலீஸ் இராணுவம் இதில் உதவுதல், சினிமா துறையினோட நட்பு ஏற்படுதல், தொழிலில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதெல்லாம் நடக்கும். இதே மைனஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவி பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை உண்டு, உடல் உபாதை, வீட்டில் திருட்டு பயம், எதிரிகளால் தொந்தரவு, இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து தான் விடிவு எடுக்கணும். செய்வினை வைக்க தோன்றது, செய்வினை இருக்கான்னு செக் பண்ணுறது, காவல் தெய்வ கோயிலுக்கு முறை தவறி தெய்வத்தின் தண்டனை வருது, தவறான கனவுகள் வந்து பயன்படுத்துதல், மின்சாரம் சம்மந்தப்பட்ட செலவு, ஃபேன் போடலை, எலக்ட்ரிக் பிரச்சனை, இது மாதிரி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த உங்கள் ஜாதக ரீதியாக வரும், கவனம். இதே சனி திசை ராகு புத்தி. ராகு நல்ல ஸ்தானத்தில் நல்ல பலமாக இருக்குன்னு வைங்க, அவர் 2 வருடம்
10 மாதம் 6 நாள் நடத்துவாருங்க. இது என்னென்ன யோகம், வெளிநாட்டு வகை யோகம், ராஜ யோகம் இருக்கும், வண்டி வாகனம், டிராக்டர், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஃபிக்ஸ்டு டெபாசிட், வெளிநாட்டு வகை வருமானங்கள் வரும். பினாமி மாதிரி இருப்பீங்க, கோடி கூட கொட்டும். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட், கட்டடம் சம்மந்தப்பட்டது, உரம் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு நிறுவனங்களில் வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வர்றது, வண்டி வாகனம் விருத்தி, ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துகிட்டே இருக்கும். இதே மைனஸாக இருக்குன்னு வைங்க, முதல்ல கேஸ் போட்டுருவான், முதல்ல கேஸ் வரும். இதில் அடுத்தது என்ன நடக்கும்னா, எதிரிகள் தொந்தரவு, மருந்து சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சாப்பிட்டது ஃபுட் அலர்ஜியாக வந்தால், நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி, மனசே ஒரு பயமாக இருக்கும். நாய் குறுக்க வர்றது, ஆடு மாடு குறுக்க வந்துடும் வண்டி வாகனத்தில் போகும் பொழுது. இப்போ தான் எதிரிகள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, கவனமாக இருக்கணும். சரி, இதுவே அடுத்த புத்தியான சனி திசை குரு புத்தி. குரு நல்லா இருக்குன்னு வைங்க, இது 2 வருஷம் 6 மாதம் 12 நாள் நடத்துது. 2 வருஷம் 6 மாதம் 12 நாள். இது குரு நல்லா இருந்துட்டால் பொருளாதார கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருது, தனதானிய விருத்தி, குழந்தைகள் வேலை கிடைக்கிறது, வயதானவங்களுக்கும் வருமான வகை உண்டு, செல்வ செழிப்பு மிக்க யோகங்கள், டாக்குமெண்ட், இடம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, தோப்பு வாங்கிறது, இந்த நேரத்தில் தான் வில்லா ஹவுஸ், அந்த ஹவுஸ் வாங்குறாங்கிறது, பொருளாதார விருத்தி அப்படியே டெவலப் ஆயிரும். பேங்க் வகையில் ஆதாயம், உடனே வட்டி வகை கிடைக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, குழந்தை பிறப்பு உண்டு, பெண்கள் சந்தோஷமாக இருத்தல், ஆண்களுக்கு மன நிம்மதி, பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுறதுலேயே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, கௌரவம், இது மாதிரி கௌரவமான விஷயங்கள் உண்டு, நகை சேர்க்கக்கூடிய ஆதாயம் உண்டு. மைனஸாக இருக்குன்னு வைங்க, குழந்தைகளுக்கு கல்வி தடையாக இருக்கும், குழந்தை பிறப்பே பிரச்சனையாக இருக்கும், குழந்தைகள் இந்த தொலைஞ்சு போய் கிடைக்கிறது, நகை நட்டு தொலையக்கூடிய வாய்ப்பு உண்டு, பணத்தை கொடுத்து ஏமாறுறது, ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு பணத்தை விட்டுட்டு கதறது, வேறு யாருக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு வட்டிக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிறது, தவறான சவகாசத்தால் பணம் இழப்பு, குடும்ப பெண்களிடம் தொந்தரவு, குழந்தைகள் எதிர்த்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ நல்லது கெட்டது 2 பிரிச்சுக்கிட்டு, கெட்டதாக இருந்தால் பரிகாரம் பண்ணி ஜாதக ரீதியாக பார்க்கணும். அதெல்லாம் லக்னம் எங்கே இருக்குது, ராசி எங்கே இருக்குதுன்னு பார்த்து அது ரீதியாக பிரிக்கும். 9 கிரகம் தேவை. இது பொது பரிகாரம் சொல்கிறேன். இது கால் உடல் ஊனமுற்றோருக்கு தானம் கொடுத்தல், உதவி செய்தல், சனீஸ்வர பகவானை வழிபட்டு எல் தீபம் போட்டு மீண்டு வருதல், காசிக்கு செல்லுதல், காசி விஸ்வநாதர் ஆலயம் வீட்டு அருகில் இருக்க கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள், ஒரு மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். உணவு கொடுக்குறது, அன்னதானம் கொடுக்கறது, எண்ணெய், எண்ணெய், எல் தானம், இதெல்லாம் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, இதெல்லாம் பொது பரிகாரம், லக்ன ரீதியாக வேறு வரும். சரிங்களா? இதை தவிர யாருக்கா ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசனம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை தவிர வேறு சந்தேகம் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், அனைவருக்கும் பதிலளிக்கப்படும். மிக்க நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.